எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2024 ராசி பலன்களில் நாம் மேசம் முதல் மகரம் வரை பார்த்துருக்குறோம். அதனுடைய லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த ராசியினராக இருந்தால் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசியை தேர்ந்தெடுத்து பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பலன்கள் என்ன, உங்களுக்கான பலாபலன்கள் என்ன, நீங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற ஒரு தெளிவான பதிவாக இருக்கிறது. பார்த்துக்கோங்க, நண்பர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது கும்பராசி. இந்த கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ராசி, என்னுடைய குருநாதருடைய ராசி, என்னுடைய குருநாதருடைய ராசி. அது மட்டும் இல்லாமல் இந்த அண்டத்தை பேரண்டத்தை கட்டியாண்ட மன்னன் ராஜராஜ சோழன் பிறந்த ராசி. நான் நேற்று கூட அவரை பற்றியான ஒரு புத்தகம், மன்னன் அப்படிங்கிற ஒரு அந்த ராஜராஜ சோழனை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் அவர் செய்யக்கூடிய நுணுக்கங்கள், அவர் எப்படியெல்லாம் ஒரு கோயிலை கட்டமைச்சிருக்காரு, அவர் எப்படியெல்லாம் அந்த ஏன்னா ஒருத்தர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட நிறையும் இருக்கும் குறையும் இருக்கும். நமக்கு எது தேவை என்பதை மற்றும் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா அங்கே உங்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்தும் இருக்கும், உங்கள் உயிரை எடுக்கக்கூடிய மருந்தும் இருக்கும். நாம் எதை எடுத்துக்கிறோங்கிற பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை எதை எடுத்துக்கிறவங்களை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா கும்பராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா அதிகமாக ஆசைப்படும், மற்றவர்கிட்ட இருந்து எப்படி எதையும் வாங்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படக்கூடிய ராசி இந்த கும்பராசி. அதில் மைனஸும் இருக்குது. ஆனால் நமக்கு தேவை என்ன, நமக்கு ஏன் அதுக்கான சூழ்நிலை நம்ம உருவாக்க போய் தானே அது நடக்குது. நாம் எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்தா இருக்குது. இந்த கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்தது அப்படின்னா அதை செய்கிற வரைக்கும் அது சார்ந்த விஷயங்களை சுற்றி நேரடியாக சொல்லாமல் சுற்றி அதை சொல்ல வைக்கும், அல்லது கூட இருக்கவங்களே அதை தன்னை அறியாமல் செய்ய வைக்கும். அதை செய்ய வைக்கும். உழைக்கிறதுக்கு என்றைக்குமே தயங்காது, உழைக்கிறதுக்கு ரெகுலர் ஒர்க்குகளுக்கு தயங்காது. அதே மாதிரி கும்பராசிக்காரங்க இன்னொன்று என்ன அப்படின்னா கைராசிக்காரர்கள், காலபுருஷனுடைய 11ஆவது ராசி எல்லாம் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ராசி. கொஞ்சம் ஆசை அதிகமாக தான் இருக்கும் அந்த ராசினருக்கு, ஆசைகள் அதிகமாகனா. நான் ஒரு படித்த விஷயத்தில் நேற்று அந்த படித்த விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, அப்போ கோயில் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமானதே ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் இருந்தது. அது சிதம்பரம் நடராஜர் கோயில். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் திருமறைகளை எடுத்து கொண்டு வரணும். ராஜராஜ சோழன் அந்த கோயிலுக்கு போய் அங்கே 3 பேரும் சேர்ந்து வந்தால் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி குறிப்பு இருக்குன்னு சொன்னோடனே அவங்க சிலையாக, தங்க சிலையாக அவங்க 3 பேரையும் வைத்து அப்பர் சுந்தரர் அவங்க வடிவம் பண்ணி காமிச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்தார் அப்படிங்கிற குறிப்பு இருந்தது. அந்த குறிப்பு இருந்த உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கோயில் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் சிதம்பரமாக இருந்தது, ஆனால் நான் ஒரு ஆலயம் எழுப்புவேன் அப்படின்னு அவர் ஒரு கோயில் கட்டி, கோயிலுக்கே பேரு பெரிய கோயில். இன்னமே நாம சொல்லுவோம் தஞ்சை பெரிய கோயில். அந்த கோயிலை அவர் சிறுமைப்படுத்தலை. சிதம்பரம் கோயில்ன்ற கோயிலை நடராஜரை அவர் சிறுமைப்படுத்தலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரரை அவர் பெரியவர் அப்படின்னு ஆக்கினார். அவர் பெரியவர், இப்போ 2ஆவதா பிறந்தாலும் அவரை பெரியவர் ஆக்கினார். இந்த மாதிரி ஞானம் இருக்கு பார்த்தீங்களா. மற்றவர்களை வீழ்த்தக்கூடிய தந்திரம் உள்ளது கும்பம். அதே மாதிரி கும்பம் தான் எப்பயுமே ஒரு மரியாதைக்குரிய இடங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு வர்றாரு, ஒரு விழாவுக்கு வர்றாருன்னா உடனே கும்பம் வச்சு மரியாதை கொடுப்பாங்க. கும்பம் என்பது என்ன அப்படின்னா, எங்களுடைய குலம், எங்களுடைய கௌரவம் எல்லாத்தையும் பாருங்க, நாங்கள் உங்களுக்காக கொடுக்குறோம், உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம். என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய தாயார்கள், என்னுடைய தகப்பனார்கள் எல்லாருமே அந்த கும்பத்தை வைத்து உங்களை வழிபாடு செய்து உங்களை வரவேற்கிறோம் அப்படிங்கிற நாங்கள் முழுமையாக உங்களிடம் சரணாகதி ஆகிறோங்கிறது கும்பம். நல்லா இருக்கு. இப்போ கும்ப ராசியில ராசி அதிபதியே சனி பகவானே அந்த இடத்துல இருக்கிறார். சனி பகவானே அந்த இடத்துல இருந்தா அவர் பலம் பெற்றிருந்தாலும் முதல்ல என்ன அப்படின்னா, இவங்க இது வரைக்கும் ஓடி 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 சம்பாரிச்சது இனிமேல் உட்கார்ந்த இடத்துல அவர் கொடுப்பார். ஆனால் கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் ஒரு சுணக்கம் ஏற்படும். டக்குன்னு எந்திரிச்சு ஒரு வேலையை செய்ய முடியாது. இது வரைக்கும் நீங்கள் ரெகுலராக ஒரு 5 மணிக்கு எந்திக்கிறவங்களா இருந்தால் இனிமேல் ஒரு 6 மணிக்கு தான் எந்திரிச்சு அந்த வேலையை செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். ஒரு சோம்பேறித்தனம், எதையும் தள்ளி போடக்கூடிய தனம், அல்லது எந்த முடிவையுமே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக தூக்கி வச்சு இன்னைக்கு முடியணும், இன்னைக்கு செய்யணும், இதை இப்போ பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் இருக்க ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க, அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புரியாமல் எதையாவது பேசிக்கிட்டே இருக்க வைக்கும். புரியாமல் எதையாவது பேசிட்டு இருக்கு. நீங்கள் பேசுகிறது ஏதோ ஒரு டாபிக் கேட்டால் வேற ஏதாவது ஒரு டாப்பிக்கை சொல்லி அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்குள்ளே அப்புறம் என்ன இதுக்குள்ளே முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 2ல் இருக்கக்கூடிய ராகு பணத்தை அள்ளி கொடுப்பார்.
பணத்தை அள்ளி கொடுப்பார். நீங்க பணம் 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 அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய பணங்களை உங்களுக்கு சார்ந்த விஷயத்துல கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் திடீர் யோகமும் உண்டு. ஏன்னா ராகு என்பதுதான் திடீர் அதிர்ஷ்டத்துக்கு காரணம். ஒருத்தர் வந்து டப்புன்னு பெரிய ஆள் ஆகிறான், ஒருத்தர் வந்து ஒரு தாழ்மையிலான நிலைமை இருக்க டக்குன்னு மேலே வரணும் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் யாரை பார்க்கணும்? முதல்ல ராகுவை தான் பார்க்கணும். ராகுவை பார்த்தாதான் அவங்களுக்கு பணம் வந்து மறைமுகமான பணம், திடீரென்று பணம், இந்த லாட்ரி பணம், இந்த லாட்ரி டிக்கெட் அடிக்கிறவங்க, இந்த இன்சூரன்ஸில் பணம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த இன்சூரன்ஸ் பணமெல்லாம் இப்போ நீங்கள் போட்டிருந்து ரொம்ப நாள் ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த கும்பராசினருக்கு இப்போ இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா மறைமுகமாக வெளியில் கணக்கு காட்டாத பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராகுனுடைய கையில் தான் இருக்கும். கணக்கு வழக்கெல்லாம் சரியாக காட்டுற பணம் அப்படிங்கிறது சனி பகவான். கணக்கு வழக்கெல்லாம் சரியாக காட்டுற அந்த நீதிமானுடைய பணமாக இருக்கும். அதை வந்து என்ன பண்ணால் வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்கும். ஆனால் குரு கணக்கு காட்டினார் அப்படின்னா ஆடிட்டரே மிரண்டு போவார். புதனே மிரண்டு போகக்கூடிய அளவில் கணக்கான ஒரே டைமில் டப்புன்னு தூக்கி ஒரு 5 கோடியை கொடுத்துட்டு போயிடக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். ஒவ்வொரு கிரகத்திற்குமே பணம் வந்து எல்லா 9 கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டது. சனி பகவான் என்றால் சில்லற காசு, புதன் என்றால் பச்சை நிற நோட்டு 500 ரூபா தாள், குரு பகவான் இருந்தால் முதல்ல இருக்கக்கூடிய 2000 ரூபா தாள், இப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்குமே பணம் உண்டு. சூரியன் என்பவர் வந்து அந்த 100 ரூபா தாள், இப்படி எல்லா இதுக்குமே பணம் உண்டு. எல்லா இதுக்குமே அதனுடைய பணத்தினுடைய தன்மை உண்டு. சுக்கிரன்கிறவர் வந்து 200 ரூபா தாள், இப்படி எல்லா கிரகத்துக்குமே பணம் இருக்குது. அப்போ அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி, அந்த கிரகம் வந்து நமக்கு 2ஆம் இடத்துல அதனுடைய பார்வையோ பலமோ கோச்சாரத்திலேயோ சம்மந்தப்படையில அந்த சார்ந்த விஷயங்கள் நமக்கு பணம் வரும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய முயற்சியை சற்று ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஒத்தி வைப்பது நல்லது. 4ல் குரு போனதுக்கப்புறம் பண்ணுங்க. 4ல் குரு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடு சம்பந்தமாக ஒரு இடம் சம்பந்தமாக நீங்கள் வாங்குறதுக்கான யோகம் இந்த ஆண்டு கண்டிப்பாக 4ல் இருக்கக்கூடிய குரு உண்டு. அது இல்லைனாலும் அதை செஞ்சு வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்துல அதை செஞ்சு வைக்கல அப்படின்னா உங்களுடைய தாயாருக்கு ஒரு நோயை கொடுக்கக்கூடிய நோய், முழுக்கமாக சொல்ல போனால் தொண்டை சார்ந்த விஷயங்கள், கண்ணில் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய, ஏன்னா காலபுருஷனுடைய 2வது வீடு உங்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால தாயாருக்கு கண் சார்ந்த விஷயங்களில் கண்ணில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ கண்ணில் ஒரு விஷயங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அது மட்டும் இல்லாமல் 8ல் இருக்கக்கூடிய கேது நீங்கள் நிறைய குறி கேட்க போவாங்க. இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்க இதை செய்வோமா வேண்டாமான்னு குறிகேட்டு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடலில் வந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குப்பா, அது என்னன்னே பார்க்க முடியல, ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா உடனடியாக செஞ்சுருங்க. ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய கேது மறைமுகமாக ஒரு மர்மஸ்தானத்தை உங்களுக்கு வந்து ஒரு மூலம் சார்ந்த ஒரு விஷயம் பிரச்சனை வரும். மூலத்தில் ரொம்ப கவனம் தேவை. உடலில் உஷ்ணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மூலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். உங்களுடைய உறுப்பு சார்ந்த சிறுநீரகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு. காலபுருஷனுடைய 6வது வீடு உங்களுக்கு 8வது வர்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு அட்மிட் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து வரணும். அது ஆப்ரேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலம் இல்லைன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷனை கொடுத்துரும். செவ்வாய் பலம் இல்லாமல் கெட்டு போய் இருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் கொடுக்கும். அது பெரிய விஷயமா பாதிப்புக்குள்ள வராது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள் நாவில் வந்து சின்ன சின்ன புண்ணுகள் வரக்கூடியது, கொப்பளங்கள் வரக்கூடியது. இது சூரியனை செவ்வாயை வைத்து தான் முடிவாகும். சூரியனும் செவ்வாயும் ரொம்ப பலம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ராகு பலப்படையில் உங்களுக்கு வந்து அந்த புண்கள் வர ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் நீர் வந்து நல்லா உட்கொண்டுக்கோங்க. கரெக்டான நேரத்துக்கு ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2ல் இருக்கக்கூடிய ராகு வந்து நீங்கள் அதீதமாக என்னன்னா அந்த பானகம், அதாவது ட்ரிங்க்ஸ் நிறையா உட்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக, இந்த கும்பராசினர்லாம் ட்ரிங்க்ஸை விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி வேற வந்தீங்கன்னா லக்கணத்திலே வந்துட்டார். அப்போ நம்மளை என்ன பண்ணோம், ட்ரிங்க்ஸ் பண்ணி நம்மளை ஒரு சேலையை செய்ய விடாமல் தடுக்க ஆரம்பிக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வீரிய குறைபாடை ஏற்படுத்தி கொண்டிருந்த வீரிய குறைபாடை ஏற்பட்டிருந்த குரு பகவான் இப்பொழுது கொஞ்சம் நிவர்த்தி ஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ இனிமேல் உங்களுக்கு வீரியமான ஒரு விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை, டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, லோன் போட்டிருந்தோம்னா லோனில் பணம் வராத பிரச்சனை, லோனே கிடைக்காத பிரச்சனை, இது எல்லாமே இப்போ சரிவர நிவர்த்தியாகி போக ஆரம்பிக்கும். தாயினுடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆரம்ப காலகட்ட கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் தடையை ஏற்படுத்துவார். அதனால அவங்க ஒரு உங்க டீச்சர்கிட்ட போய் டீச்சர்கள் டெய்லி நமஸ்காரம் பண்ணி அவங்ககிட்ட நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து கல்விகள் கிடைக்கப்பெறும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கடனோடு சேர்ந்த சொத்துக்களை இந்த வருடம் அமைப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். பார்த்து கவனித்து வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.